லாங்கர் எட்ஜ் இன் ஹெச்பி இதுவும் ரொம்ப முக்கியமானது. ரெக்டாங்குலர் ஃபேஸ் இன் ஹெச்பின்னா இந்த மாதிரி பண்ணணும். இந்த இடத்துல வந்து லாங்கர் எட்ஜ் இன் ஹெச்பின்னு கொடுத்தாங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் இந்த ரெண்டு ஃபேஸ் ஜாயின் ஆகிற இடம் தான் எட்ஜு. இந்த எட்ஜில் லாங்கர் எட்ஜுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட் வந்து இதே மாதிரி பின்னாடி சைடு இன்னொரு எக்ஸகன் இருக்கும். இந்த எக்ஸகன்லேருந்து அந்த எக்ஸகன் வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு கத்தி மாதிரி ஒரு எட்ஜு போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். இந்த சிடின்றது வந்து ஒரு சைடு. ஸோ இந்த டோட்டல் சைடு சி அண்டு டி ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா ஒரே பாயிண்டில் தெரியுது. ஸோ இதை நம்ம அப்படியே வந்து ஒரு சென்ட்ராக்சிஸ்லேருந்து 40 டிகிரி இன்க்ளைன் பண்ணும்போது இந்த சைடு சி அண்டு டி நம்மளுக்கு ஹெச்பிலேயே வந்து ரெஸ்ட் ஆகிருக்குது. ஸோ நமக்கு பேஸ் சைடு இன் ஹெச்பின்னும் போது இந்த மாதிரி வரைஞ்சோம்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி பேஸ் கார்னர் இன் ஹெச்பின்னா கார்னரை இந்த இடத்துல வச்சுட்டு திருப்புற மாதிரி இருக்கும்போது அந்த கார்னர் டி மட்டும்தான் இங்கே உட்காருது, எட்ஜ் எதுவுமே உட்காரல. ஸோ இதுதான் வந்து கார்னர் ரெஸ்ட்டு, எட்ஜ் ரெஸ்ட்டுக்கான விளக்கம். இதே வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் இன் விபி, அதாவது எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே இருந்தால் அது விபி. இப்போ கார்னர் விபியில் உட்காந்துருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் பேஸ் சைடு இன் விபி, எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே விபியில் பேஸ் சைடு உட்காந்துருக்கு. இப்போ இந்த சைடை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியும். இப்போ பாருங்கள் பேஸ் சைடு இன் விபி, அதாவது பேஸ் சைடு இங்கே பாருங்கள் இந்த சிடின்ற இந்த பேஸ் சைடு நமக்கு விபியில் உட்காந்துருக்குது. அதே இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா இந்த டீன்ற கார்னர் வந்து நம்ம இங்கே பிடிச்சி திருப்புறோம். இதுவும் பேஸ் கார்னர் இன் ஹெச்பி, பெரிய வித்தியாசம் இல்லை, அதே தான். பேஸ் கார்னர் இன் விபி, அதுவும் எந்த இதுவும் இல்லை. இது கார்னர் இன் ஹெச்பி, கார்னர் இன் விபி, எக்ஸ்எல் லைனுக்கு மேலே எக்ஸ்எல் லைனுக்கு கீழே. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் எட்ஜ் இன் ஹெச்பி, பேஸ் எட்ஜி ஹெச்பியில் இருக்குது. இந்த இடத்துல பேஸ் எட்ஜின் விபி, பேஸ் எட்ஜி விபியில் இருக்குது. இதுலேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. அடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதான்னு. அதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. ரெக்டாங்குலர் ஃபேஸ் இன் ஹெச்பி, இது வந்து ரொம்ப முக்கியமானது பாருங்கள். ரெக்டாங்குலர் ஃபேஸ் இன் ஹெச்பி. அடுத்தது ஒன் ஆஃப் இட்ஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ் இன் ஹெச்பி. இப்பயும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொன்ன மாதிரி ரெக்டாங்குலர் ஃபேஸ் இன் ஹெச்பி, இதுலேயும் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அடுத்தது வித்தியாசமாக ஏதாவது சம்மு வருதான்னு பார்ப்போம். ட்ரையாங்குலர் ஃபேஸ் இன் ஹெச்பி. ஓகே, இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இங்கே பாருங்கள், ABCDEF. இப்போது இந்த இடத்துல சி தெரியும், டி தெரியாது. இந்த பாயிண்ட் ஓ வந்து மேலே போட்டுக்குவோம். இப்போ இந்த ஸ்லாண்டில் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஓடி, இந்த ஃபேஸ் தான் இந்த இடத்துல இருக்கும். நமக்கு இந்த சி இருக்கும், இங்கே ஓ இருக்கும், பின்னாடி சைடு இதுக்கு பின்னாடி சைடு டி இருக்கும். கரெக்டாக இதே இடத்துல தான் சி இருக்குது. சி வந்து முன்னாடி இருக்குது, டி வந்து இதுக்கு நேரில் பின்னாடி சைடு இருக்குது. கரெக்டாக இதுக்கு பின்னாடி சைடு இருக்குது. இந்த ஓவை டச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன வரும், இந்த டி இதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ டோட்டலாகவே இந்த ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் இங்கே இருக்குமா, அந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் சுற்றிக்கு அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம கீழே வச்சிடறோம். ஓ இருக்குது, இந்த இடத்துல சி இருக்குது, டியும் இங்கே தான் இருக்குது. ஓகேவா, சிடி எங்கேயே வச்சுட்டு இதை தூக்கி இந்த சைடு போடுறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா நமக்கு ட்ரையாங்குலர் ஃபேஸ் இன் ஹெச்பின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து டயக்ராமை வரைஞ்சிட்டு இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸை தூக்கி அப்படியே ஹெச்பியில் போடணும். இப்போ ட்ரையாங்குலர் ஃபேஸ் வேணும்னா நம்ம எட்ஜ் ரெஸ்ட் ஆகிற மாதிரி போடணும் டயக்ராம், கார்னர் ரெஸ்ட் மாதிரி போடக்கூடாது. அடுத்தது இந்த இடத்துக்கு வாங்க, இங்கே வந்து ஸ்லாண்ட் எட்ஜ் இன் ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே ட்ரையாங்குலர் ஃபேஸ் இன் ஹெச்பி, இந்த இடத்துல ஸ்லாண்ட் எட்ஜ் இன் ஹெச்பி. அப்போ ஸ்லாண்ட் எட்ஜ் இன் ஹெச்பின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெச்பியில் வந்து கார்னர் ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கணும். அப்படி கார்னர் ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வரைஞ்சாதான் இந்த கார்னர்லேருந்து இந்த ஓ வரைக்கும் நமக்கு இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் இருக்குது. இதுதான் ஸ்லாண்ட் எட்ஜுன்னு சொல்லுவோம், இந்த கிராஸாக போகக்கூடிய இந்த கத்தி மாதிரி இருக்கிற இந்த எட்ஜு. ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து இந்த ஓ வரைக்கும் போகிற இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு இந்த இடத்துல இருந்து போகுது. பாருங்கள், ABCD, இது ஓன்னு வச்சுங்க. இந்த டிஓ, டியிலேருந்து ஓ வரைக்கும் இருக்கிற பாயிண்ட்டு. ஓகேவா, இந்த ஸ்லாண்ட் எட்ஜு ஹெச்பியில் வந்து ரெஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம போடுறோம். இது டி, இது வந்து ஓ. ஸோ ஸ்லாண்ட் எட்ஜு இங்கே ரெஸ்ட் ஆகிற மாதிரி வருது. அப்போது ஸ்லாண்ட் எட்ஜ் இன் ஹெச்பின்னு கொடுத்தா கார்னரை இப்படி வச்சு போட்டுக்கணும். ட்ரையாங்குலர் ஃபேஸ் இன் ஹெச்பின்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சு போட்டுக்கணும். ஸோ இதுதான் அந்த ரெண்டு கொஷினுக்கான வித்தியாசம். இது ரொம்ப முக்கியம், இவ்வளோ நேரம் சொன்னதுங்கள. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஃபேஸ் இன் விபி, அப்படியே ஆப்போசிட். ட்ரையாங்குலர் ஃபேஸை வந்து நம்ம ஹெச்பியில் இருக்கிற மாதிரி வரைஞ்சப்படி இப்போ ட்ரையாங்குலர் ஃபேஸை விபியில் இருக்கிற மாதிரி வரையப்படும்.
ஸோ ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து நமக்கு விபியில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸை வந்து நம்ம இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? ஆக்சிஸ் பிளேன் பேரலல் டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் பிளேன் பேரலல் டு ஹெச்பி. இந்த சென்டர் ஆக்சிஸ் வரும் இல்லையா, நம்ம ஒரு சாலிட் வச்சுருந்தோம்னா சாலிடுக்கு சென்டர் ஆக்சிஸ் இருக்கும், அது வந்து விபிக்கு பேரலல் டு ஹெச்பின்னா இதோட பேஸ் நமக்கு எங்கே இருக்கும், இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம இதை போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்ட் எட்ஜின் விபி அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த இதை வந்து டாப்பில் போட்டு இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் வந்து ஒன்று விபியில் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். மேலே சொன்னால் அதே தான் கீழேக்கும், இன்னும் ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்னது. மற்றபடி இதுங்களாம் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த பேஸ் இன் ஹெச்பின்னும் போது பேஸ் ஹெச்பி, அதே மாதிரி சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் பேஸ் இன் விபின்னும் போது எக்ஸ்ஐ லைனுக்கு மேலே விபியில் நம்ம சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் பேஸை போட்டுப்போம். அவ்வளோதான், சிம்பிளாக இது முடிச்சு. அண்டு ஏன் இந்த மாதிரி டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஆக்சிஸ் பேரலல் டு போத் ஹெச்பி அண்ட் விபின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேரலல் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. அப்போது நமக்கு டயக்ராமே என்ன ஆகுது, ஆக்சிஸ் பேரலல் டு போத் ஹெச்பி அண்ட் விபின்னா நமக்கு இங்கே வர்ற இந்த இங்கே ஒரு எக்ஸகன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்பனை பண்ணிங்க. இந்த எக்ஸகன் வந்து நமக்கு ஒருவேளை சென்டர் ஆக்சிஸ் பேரலல் டு விபியாக இருந்தால் எக்ஸகன் கீழே வரும். சென்டர் ஆக்சிஸ் பேரலல் டு ஹெச்பியாக இருக்கும்போது பென்டகன் அல்லது எக்ஸகன் வந்து இங்கே வரும். ஆனால் பேரலல் டு போத் ஹெச்பி அண்ட் விபி, சென்டர் ஆக்சிஸ் பேரலல் டு போத் ஹெச்பி அண்ட் விபின்னா நமக்கு இந்த ஆக்சிஸ் தான் ரெண்டு இடத்துலையும் வருமே தவிர இந்த இடத்துல வர்ற இந்த எக்ஸகன் வந்து நமக்கு சைடில் தான் வரும். அதனால தான் டயக்ராம் வந்து இந்த மாதிரி வரைகிறோம். இப்போ பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போட்டுக்கணும். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போட்டு எக்ஸ்ட்ராவாக சென்டரில் என்ன பண்ணுங்கள், இன்னொரு x1 y1ன்னு சொல்லிட்டு இன்னொரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு நமக்கு ஆக்சிஸ் வந்து விபிலையும் இருக்கணும் ஹெச்பிலையும் இருக்கணும். ஏன்னா ஆக்சிஸ் பேரலல் டு போத் ஹெச்பி அண்டு விபி. சைடில் தான் வரும்னு சொன்னோம் இல்லையா இமேஜ், அதனால் நம்ம இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போட்டு சைடில் வந்து இதோட அந்த பேஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். பேஸ் எட்ஜஸ் வந்து பார்த்தா இங்கே வரைஞ்சிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த லைன்ஸ் போட்டு இந்த லைனில் இருந்து ஆக்சுவலாக இதுவே நம்ம எக்ஸ்ட்ரா லைனாக வச்சுக்கலாம். x1 y1ன்னு சொல்லிட்டு இந்த லைனே வச்சுக்கலாம். போட்டு கூட இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காம்பஸ் வச்சுட்டு இதை அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து காம்பஸ் வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்தையும் காம்பஸில் வச்சு பண்ணிக்கலாம். இல்லைன்னா 45 டிகிரி லைன் போட்டு இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகிடுது, நமக்கு இந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்குக்கு மூவ் ஆகிடுது, இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிடுது. அப்புறம் மேலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா ஃபைனல் டயக்ராம் வரைஞ்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூவு, இது டாப் வியூவு, இது சைடு வியூ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் இந்த கொஷின் பாருங்கள், இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் தான். வித் ஆக்சிஸ் பேரலல் டு போத் ஹெச்பி அண்ட் விபி, லாங் விபி ரெண்டுத்துக்குமே பேரலல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒன் ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபேஸ் கண்டெய்னிங் ரெஸ்டிங் எட்ஜ் இஸ் இன்க்ளிண்டட் 30 டிகிரி டு ஹெச்பி. அப்போது ஹெச்பியிலேருந்து 30 டிகிரிக்கு நம்ம இந்த பென்டகனை வந்து ஹெச்பிக்கு பேரலாக வைக்காமல் ஒரு 30 டிகிரி திருப்பி வரையணும். ஆனால் சென்டர் ஆக்சிஸ் என்னமோ ரெண்டுத்துக்கும் பேரலாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வரும் டயக்ராம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் டயக்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், அதாவது மேக்ஸிமம் லென்த் எங்கே இருக்குதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம டயக்னல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா அந்த லென்த் கம்மியாக வரும். அதே இந்த பாயிண்ட் லென்த் போட்டிங்கன்னா லென்த் அதிகமாக வரும். அப்போ இதையும் டயக்னல்னு சொல்லலாம், இந்த சைடு லைன் போட்டாலும் டயக்னல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த டயக்னலை வந்து வெர்டிக்கல் பொசிஷனுக்கு கொண்டு வரேன்னா பாருங்கள், இந்த பாயிண்ட் அப்படியே கீழே வச்சுப்போம், இந்த பாயிண்ட் அப்படியே மேலே வச்சுப்போம். இப்போ வந்து சாலிட் டயக்னல் வெர்டிக்கலாக திரும்பிடுது. ஓகேவா? சாலிடோட டயக்னல் வெர்டிக்கல் ஆகுது. அடுத்து இந்த கொஷனில் பாருங்கள், சாலிட் டயக்னல் வெர்டிக்கல். இந்த கியூப் வரைகிறோம், கியூப் வரைஞ்சிட்டு சாலிட் டயக்னலை வெர்டிக்கலாக திருப்புறோம். கியூப் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயரோட சேம் ஹைட்டுக்கு வச்சோம்னா அது பேர் கியூப். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலி சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ஃப்ரம் எ கார்னர். அதாவது ஒரு சாலிட் இருக்குது, அந்த சாலிடோட ஒரு கார்னரை வந்து நம்ம பிடிச்சதுக்குன்னா ஃப்ரீயாக வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கணும்.
இப்போது சப்போஸ் நம்ம இதை வந்து இப்படி திருப்பி போட்டோம்னா எட்ஜி ரெஸ்ட் ஆகிற மாதிரி போட்டோம்னா அந்த எட்ஜி அப்படி திருப்பி போட்டோம்னா தப்பாயிடும். ஏன்னா கார்னரை தான் பிடிச்சி தூக்க சொல்கிறாங்க. அதனால் இந்த கார்னர் இங்கே இருக்கிற மாதிரி போட்டுப்போம். ஸோ கார்னர் ஏன்றது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்துடும். கார்னர் இங்கே அல்லது இங்கே ஏ. ஸோ கார்னர் ஏ இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு வேளை நமக்கு வந்து ப்ரிசமாக இருந்தால் இதில் பாதியில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம சென்டரில் போட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஏன்ற பாயிண்ட் வந்து ஒரு கார்னர். இந்த கார்னரை பிடிச்சி தூக்கினோம்னா இந்த ஜின்ற பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு நேராக வந்துடும். மிச்சம் இருக்கிற பாயிண்ட் வந்து இந்த 4ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்துடும். அப்போது இது வந்து ஃப்ரீலி சஸ்பெண்டட் அப்படின்னும் போது இதுக்கு ப்ரொஜெக்ஷன் லைன் போட்டு இந்த சைடு ப்ரொஜெக்ஷன் லைன் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இன்னொன்று இருக்குது, அதை தான் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி போட வேண்டியது இருக்குது. ஜின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ நமக்கு அதில் வந்து பாதியில் போட்டிருப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம h/4 போடணும். அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈக்குவல் டு h/4 டோட்டல் ஹைட்டை வந்து 4ஆக பிரிச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 80 இருக்குது. ஸோ 80 4ஆக பிரிச்சிங்கன்னா 20 வரும். ஸோ 20 mm ஹைட்டில் தான் அந்த கிராவிட்டி இருக்கும். அந்த பாயிண்ட்டையும் நம்ம கார்னரில் எங்கே பிடிச்சி தூக்கிறோமோ அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜி அப்படின்றது வந்துடுது. ஸோ இந்த ஏவும் ஜியும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது ஏவை தூக்கினீங்கன்னா ஜி வந்து பர்பண்டிகுலராக கீழே வரும். ஸோ அந்த இடத்துல ஏவும் ஜியும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஜியிலேருந்து டியோட தொலைவு எங்கே இருக்குது, ஏவிலேருந்து டியோட தொலைவு எங்கே இருக்குது அதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த டி பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் போட்டுட்டு ஃபைனலாக ப்ரொஜெக்ஷன் பண்ணி போட்டுடலாம். இது வந்து ப்ரீலீஸ். இந்த கொஷினுக்கான ஆன்சர் பாருங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரெஸ்டிங் ஆன் இட்ஸ் பேஸ் ஆன் ஹெச்பின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வென் ஒன் பேஸ் எட்ஜ் இஸ் பேரலல் டு விபின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு பேஸ் எட்ஜை வந்து விபிக்கு பேரலாக கொடுத்துட்டு ஆனாலும் அது வந்து ஹெச்பிலேயே ரெஸ்ட் ஆகிருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம இப்போ இந்த பென்டகனல் ப்ரிசம் எடுத்துக்கலாம். இந்த ப்ரிசமில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சென்டர் ஆக்சிஸ், அதாவது இந்த பென்டகனல் ப்ரிசமில் டாப் அண்ட் பாட்டம் இந்த பென்டகனே தான் இருக்கும். மேலேயும் ஒரு பென்டகன் இருக்கும், கீழேயும் ஒரு பென்டகன் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் இருக்கிற அந்த சென்டர் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே இருக்கிற அந்த ஹெச்பிக்கு பேரலாக இருக்குது. ஸோ டோட்டல் அந்த லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆக்சிஸ் மொத்தமும் நம்மளுக்கு ஹெச்பியில் தான் விழும். ஏன்னா ஹெச்பிக்கு பேரலாக இருக்கிறதுனால. அண்டு விபிக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால விபியில் ஜஸ்ட் அந்த பாயிண்ட் மட்டும் தெரியும். அதாவது டாப் அண்ட் பாட்டமில் அந்த சென்டர் ஆக்சிஸோட பாயிண்ட் மட்டும் தெரியும். இப்படி இருக்கிற கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கேஸு பேஸ் எட்ஜ் பேரலல் டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் எட்ஜை மட்டும் இப்போ நம்ம திருப்பி வரைய போகிறோம் 4 விதமாக. ஃபஸ்ட்டு இருக்கிற டயக்ராம் பார்த்திங்கன்னா பேஸ் எட்ஜில் ஒரு எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிக்கு பேரலாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது இருக்கிற டயக்ராம் பார்த்திங்கன்னா பேஸ் எட்ஜ் பர்பண்டிகுலர் டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டாவது டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜி 5 எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜி ஹெச்பிக்கு பர்பண்டிகுலராக வரைஞ்சிருக்காங்க. அடுத்து மூணாவது டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எட்ஜ் இன்க்ளைன் டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ் எட்ஜை வந்து சம் ஆங்கிளுக்கு ஒரு 10 டிகிரி 20 டிகிரி அந்த மாதிரி பேஸ் எட்ஜை ஹெச்பிலேருந்து இன்க்ளைன் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கடைசி வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எட்ஜ் ஈக்குவலி இன்க்ளைன் டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற ஹெச்பியிலேருந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பேஸ் எட்ஜை பிரித்து வரையணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடை வந்து ஹெச்பிக்கு பேரலாக இருக்கிற மாதிரி மேலே போட்டோம்னா மிச்சம் 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல் இன்க்ளைன் டு ஹெச்பியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி போட்டு இந்த டயக்ராமை நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சிஸ் ஆஃப் த சாலிட் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விபிக்கு பேரலாக இருக்குது சென்டர் ஆக்சிஸ். அதனால் வந்து விபியில் தான் நம்மளுக்கு இந்த சென்டர் ஆக்சிஸ் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கேஸு பேஸ் எட்ஜ் பேரலல் டு விபின்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் எட்ஜ் விபிக்கு பேரலாக இருக்க மாதிரி ஃபஸ்ட் கேஸில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எட்ஜ் பர்பண்டிகுலர் டு விபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேஸ் எட்ஜை விபிக்கு பர்பண்டிகுலராக போட்டு கீழே வரைஞ்சிட்டோம். 2 பேஸ் எட்ஜ் பர்பண்டிகுலர் டு விபினாலும் இப்படி தான் வரையணும். ஏன்னா அந்த படம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும். மூணாவது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எட்ஜ் இன்க்ளைன் டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்பிலேருந்து இதை வந்து இன்க்ளைன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பேஸ் எட்ஜை. அண்டு நாலாவது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ் எட்ஜ் ஈக்குவலி இன்க்ளைன்